2049 ஆண்டில் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வல்லரசுகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு உலகின் முதல் தர வல்லரசாக உயர்ந்து நிற்பது. இதுதான் சீனாவின் தற்போதைய இலக்கு. அந்த இலக்கை குறிவைத்து சீனா மேற்கொண்டு வருகின்ற பயணம்தான் இன்றைய பூகோள அரசியல். சீனாவினது மாத்திரமல்ல, இந்தியாவினது மாத்திரமல்ல, ஆசியாவினது மாத்திரமல்ல, அமெரிக்காவின், ஐரோப்பிய நாடுகளின் இன்றைய பூகோள பொருளாதார அரசியல் காய் நகர்த்தல்கள் அத்தனையுமே சீனாவின் இந்த 2049 ஆண்டு இலக்கை எப்படி எதிர்கொள்வது என்பதை அடிப்படையாக வைத்தே அமைக்கப்பட்டு வருகின்றன. 2049 ஆண்டிற்கான தனது இலக்கை அடைவதற்காக சீனா மேற்கொண்டு வருகின்ற சில முக்கியமான காய் நகர்த்தல்கள் பற்றித்தான் தொடர்ந்து வருகின்ற உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னும் 30 வருடங்களில் உலகின் முதல் தர வல்லரசு என்கின்ற தனது இலக்கை சீனா அடைவதற்கு நவீன ஆயுத தயாரிப்புகள், பொருளாதார ஆக்கிரமிப்புகள், விண்வெளியை கையகப்படுத்தும் வியூகங்கள் என்று பல வழிகளில் அது நகர்வெடுத்து வருகின்றது. அவற்றில் மிக முக்கியமான ஒரு நகர்வு கடலில் ஆர்டிபிஷியல் ஐலண்ட்ஸை உருவாக்கி வருவது. அதாவது ஆழ்கடலில் செயற்கையாக தீவுகளை அமைப்பது. பொதுவாகவே கடல் நடுவில் தீவுகள் என்பதை இயற்கைதான் உருவாக்குவது வழக்கம். ஆனால் சீனாவோ 2004 ஆண்டு முதல் நவீன இயந்திரங்களை பாவித்து செயற்கையான தீவுகளை தென் சீன கடற்பரப்பில் உருவாக்கி வருகின்றது. ஏற்கனவே அந்த கடற்பரப்பில் இருந்த சில தீவுகளை கையகப்படுத்தியதுடன் மேலும் 7 பாரிய செயற்கை தீவுகளையும் அது அங்கு அமைத்து வருகின்றது. குறிப்பாக முழு உலகுமே கொரோனா தொற்று காரணமாக தடுமாறி செய்வதறியாது நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் சீனாவோ தீவுகளை உருவாக்கும் பணிகளை மிக வேகமாக முடுக்கிவிட்டுள்ளது. சீனா தென் சீன கடலில் தீவுகளை உருவாக்கி வருவது மாத்திரமல்ல, அந்த செயற்கை தீவுகளை மிகப்பெரிய போரியல் மற்றும் பொருளாதார அனுகூல ஆயுதங்களாகவும் அது உபயோகிக்க ஆரம்பித்து வருகின்றது. இந்த தீவுகளில் பாரிய கடற்படை தளங்கள், போர் விமானங்கள் தரித்து நிற்கக்கூடிய ஓடுபாதைகள், ரேடர்கள், ஏவுகணை தளங்கள் போன்றவற்றை அமைத்து உலகையே அச்சத்துக்குள்ளாக்கி வருகின்றது. தென்சீன கடலில் சீனா அமைத்து வருகின்ற இந்த செயற்கை தீவுகளை தென்சீன கடலில் மண்ணினால் கட்டப்படும் ஒரு சீன பெருஞ்சுவர் என்றும் வர்ணிக்கின்றார்கள் ஆய்வாளர்கள். மண்ணினால் அமைக்கப்பட்டு வரும் இந்த நவீன சீன பெருஞ்சுவர் ஒரு மிகப்பெரிய யுத்தத்திற்கு அல்லது 3ஆம் உலக யுத்தத்திற்கு கூட காரணமாக இருக்கலாம் என்றும் எச்சரிக்கின்றார்கள் நோக்கர்கள். தென்சீன கடற்பரப்பு என்பது சுமார் 3.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட மிகப்பெரிய கடற்பகுதி. இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், புருனை, தாய்வான், வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு பொதுவாக இருக்கும் தென்சீன கடற்பரப்பின் 90% கடற்பகுதியை சீனா தற்பொழுது உரிமை கொண்டாடி வருகின்றது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இந்த கடற்பரப்பு சீன சக்கரவர்த்திகளின் ஆளுகையின் கீழ் இருந்ததாக கூறியே சீனா இந்த கடற்பகுதிகளை சொந்தம் கொண்டாடி வருகின்றது. ஒட்டுமொத்த உலகத்தின் கண்டன குரல்களையும் உதாசீனம் செய்து கொண்டு அத்தனை அயல்நாடுகளின் ஆட்சேபனைகளையும் கண்டுகொள்ளாமல் தனது இந்த ஆக்கிரமிப்பு பணியை அவசரமாக செய்து கொண்டிருக்கின்றது சீனா. சர்வதேச நீதிமன்றத்தின் ஆணை, ஐநாவின் கண்டனம், சர்வதேச விதிமுறைகள் இவை பற்றியெல்லாம் எந்தவித கரிசனையும் இல்லாமல் தனது ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை கண்ணும் கருத்துமாக
அது செய்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் உங்களில் பலருடைய மனங்களில் சில கேள்விகள் எழலாம். சீனா எதற்காக இந்த தீவுகளை அமைத்து வருகின்றது? அதுவும் உலகத்தின் கண்டடங்களை உதாசீனம் செய்து கொண்டு இந்த தீவுகளை அவசரமாக அமைக்க வேண்டிய என்ன தேவை சீனாவுக்கு இருக்கின்றது? இந்த செயற்கை தீவுகளை சீனா எப்படி போரியல் மற்றும் பொருளாதார ஆயுதமாக பாவிக்க முடியும்? 2049 ஆண்டில் உலகின் முதல் தர வல்லரசு என்கின்ற தனது கனவை சீனா இந்த செயற்கை தீவுகளை அமைப்பதனூடாக எப்படி நனவாக்கிக் கொள்ள முடியும்? சீனா அமைத்து வருகின்ற இந்த தீவுகள் எப்படி 3ஆம் உலக யுத்தத்திற்கான காரணமாக அமைய முடியும்? இந்த கேள்விகளுக்கான பதிலை புரிந்து கொள்ள வேண்டுமானால் தென்சீன கடலின் பெறுமதியையும் பெருமானத்தையும் நாம் முதலில் புரிந்து கொண்டாக வேண்டும். முதலாவதாக சீனாவை பொறுத்தவரையில் சீனா உலகின் முதல் தர வல்லரசாக வருவதற்கு மாத்திரமல்ல, சீனா ஒரு வெற்றிகரமான தேசமாகவாவது இருக்க வேண்டுமானால் தென்சீன கடலில் ஆதிக்கம் செலுத்தியாக வேண்டிய அவசியம் அதற்கு இருக்கின்றது. ஏனென்றால் சீனாவின் 80% எனர்ஜி இன்புட்ஸ் இந்த கடல் வழியாகவே நடைபெற்று வருகின்றன. அத்தோடு சீனாவின் 39.5% வர்த்தகமும் இந்த தென்சீன கடல் வழியாகத்தான் நடைபெற்று வருகின்றது. எனவே இந்த கடல் வழி பாதை என்பது சீனாவின் எதிர்கால உலகின் முதல் வல்லரசு கனவுக்கு மாத்திரமல்ல, அதனது இருப்புக்கே கூட மிக மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரம் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமல்ல, தென்சீன கடல் என்பது இயற்கை எரிவாயு, ஹைட்ரோ கார்பன் உட்பட மிகப்பெரிய பொருளாதார வளங்களை தனதாக கொண்ட ஒரு கடல் என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். EIA என்று அழைக்கப்படுகின்ற The US Energy Information Administration என்ற அமைப்பின் கூற்றின்படி தென்சீன கடற்பகுதியில் சுமார் 11 பில்லியன் பேரல்ஸ் எண்ணெய் இருப்பதாகவும் 190 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட் ஆஃப் நேச்சுரல் கேஸ் இயற்கை எரிவாயு இருப்பதாகவும் கணிப்பிடப்பட்டுள்ளது. எண்ணெய், இயற்கை எரிவாயு என்பதை விட விலையேறப்பெற்ற மேலும் பல வளங்களும் அந்த கடலில் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். தென்சீன கடல் என்பது மிகப்பெரிய மீன் வளத்தை தனதாக கொண்ட ஒரு கடல். அதாவது உலகில் பிடிக்கப்படும் மீன்களில் 12% மீன்கள் இந்த தென்சீன கடலிலேயே பிடிக்கப்படுகின்றன. இன்று உலகின் மிகப்பெரிய கடல் மீன் வியாபாரத்தில் ஈடுபடும் ஒரு நாடு சீனா. உலகின் மீன் வர்த்தகத்தில் 17.4% கடல் மீன் வர்த்தகத்தை சீனாவே மேற்கொண்டு வருகின்றது. தி சென்டர் ஆஃப் நேவல் அனாலிசிஸ் என்ற அமைப்பின் கூற்றின்படி சீனா வருடம் ஒன்றிற்கு சராசரியாக $20 பில்லியன் பெறுமதியான கடல் மீன் ஏற்றுமதியை செய்து வருகின்றது. தென்சீன கடலை கையகப்படுத்துவதன் மூலம் சீனா மிகப்பெரிய பொருளாதார அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். இவை எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, இந்த தென்சீன கடல் என்பது உலக கப்பல் போக்குவரத்து மற்றும் உலக வர்த்தகம் என்கின்ற விடயத்தில் மிக 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 முக்கியமான ஒரு மையப்புள்ளி. 3.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட தென்சீன கடல் வழியாக வருடம் ஒன்றிற்கு சுமார் $5.3 ட்ரில்லியன் பெறுமதியான வர்த்தகம் நடைபெற்று வருகின்றது. யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் என்கின்ற அமைப்பின் கணிப்பின்படி உலக வர்த்தகத்தில் 80% வர்த்தக பொருட்கள் இந்த தென்சீன கடல் வழியாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. உலக கடல் வாணிபத்தில் சுமார் 60% கடல் வாணிபம் இந்த கடல் வழியாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உலகின் கப்பல் போக்குவரத்தில் 30% கப்பல் போக்குவரத்து இந்த கடல் வழியாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவை அனைத்தும் ஒரு பக்கம் இருக்க, இந்த தென்சீன கடல் வழியாக அமெரிக்கா வருடம் ஒன்றிற்கு சுமார் $1.2 ட்ரில்லியன் பெறுமதியான வர்த்தகத்தையும், பிரித்தானியா 97 பில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியான வர்த்தகத்தையும் மேற்கொண்டு வருகின்றது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். எனவே
இந்த தென்சீன கடலை யார் கட்டுப்படுத்துகின்றார்களோ அந்த தரப்பே உலகின் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் தகமையை பெற்றவராகிவிடுவார். இதுதான் தென்சீன கடற்பரப்பில் செயற்கை தீவுகளை அமைத்து மண்ணினாலான ஒரு சீன பெருஞ்சுவரை சீனா அமைத்து வருவதன் சூட்சுமம். பொதுவாகவே ஒரு நாட்டின் தரையில் இருந்து 12 கடல் மைல்கள் தான் அந்த நாட்டிற்கு சொந்தமான கடல் எல்லை. 12 கடல் மைல்களுக்கு அப்பாலான பகுதி சர்வதேச கடற்பரப்பு. ஒரு நாட்டின் கரையில் இருந்து 12 கடல் மைல்களுக்குள் வேறு நாடுகளின் கப்பல்கள் நுழைந்தால் அது அந்த நாட்டின் இறைமையை மீறிய ஒரு செயலாக கருதப்படும். சர்வதேச சட்ட மீறலாகவும் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கையும் எடுக்கப்படும். தென்சீன கடற்பரப்பில் ஏற்கனவே உள்ள தீவுகளை கையகப்படுத்தியுள்ளதுடன் புதிய தீவுகளை உருவாக்கி அவற்றில் சீனா தளம் அமைத்துக் கொண்டால் ஒவ்வொரு தீவுகளுக்கும் இடையிலான சுமார் 24 கடல் மைல்கள் என்பது சீனாவின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடும். இந்த வரைபடத்தில் உள்ளவாறு அந்த ஆர்டிபிஷியல் ஐலண்ட்ஸ், அந்த செயற்கை தீவுகள் அமைக்கப்படும் போது கிட்டத்தட்ட அந்த பிராந்தியம் முழுவதுமே சீனாவின் இறைமைக்குட்பட்ட பகுதியாகவே மாறிவிடும். அப்படி மாறினால் 3.5 மில்லியன் சதுர கடல் மைல்கள் கடற்பரப்பை கொண்ட தென்சீன கடலின் 90% பகுதிகளை சட்ட ரீதியாகவே சீனா உரிமை கொண்டாடும் ஒரு நிலை உருவாக்கிவிடும். அதாவது தென்சீன கடற்பரப்பின் முக்கியமான பகுதிகள் அல்லது தென்சீன கடற்பரப்பு முழுவதுமே கிட்டத்தட்ட சீனாவின் பூர்ண கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடும். வேறு நாடுகளின் கடற்கலங்கள் அந்த வழியாக செல்வதானால் சீனாவின் அனுமதியை பெற்றேயாக வேண்டிய ஒரு நிர்பந்தமும் அங்கு உருவாக்கிவிடும். இது அந்த கடற்பிராந்தியத்தை மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சுமார் $5.3 டிரில்லியன் பெறுமதியான வர்த்தகத்தை சீனாவின் கரங்களுக்குள் மாத்திரம் கொண்டு வந்து விடுகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. உலகத்தின் பல நாடுகள் சீனாவின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை கடுமையாக எதிர்க்கின்றன, அச்சத்துடன் பார்க்கின்றன. அதனை தடுப்பதற்கு தம்மாலான அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகின்றன. இன்று உலகின் முதல் தர வல்லரசு ஸ்தானத்தில் இருந்து வருகின்ற அமெரிக்கா நிச்சயமாக சீனாவின் இந்த செயலை அனுமதிக்காது. தமது சக பரிவாரங்களையும் துணைக்கு அழைத்துக் கொண்டு சீனாவின் இந்த தீவு திட்டத்தை தடுப்பதற்கு பல பிரயத்தனங்களையும் செய்தே தீரும். அதற்கான சில நகர்வுகளையும் அமெரிக்கா ஏற்கனவே ஆரம்பித்து விட்டுள்ளது. தென்சீன கடற்பரப்பு என்பது சர்வதேச கடற்பரப்பு என்றும் அந்த கடற்பரப்பு வழியாக பயணம் மேற்கொள்வது தமது உரிமை என்றும் கூறிக்கொண்டு போர்க்கப்பல்களை அந்த பகுதி வழியாக அனுப்பி கொண்டிருக்கின்றது அமெரிக்கா. பிரித்தானியாவின் ராயல் நேவியின் போர்க்கப்பல்களும் இந்த கடல் வழியாக பயணங்களை மேற்கொண்டு வருகின்றன. மேற்குலகின் இந்த சீண்டல்கள் சீனாவை தீவிரமான ஒரு பதிலடியை நோக்கி நகர்த்தி செல்லும் என்பதுடன் இந்த நிமிடத்திலும் ஒரு பாரிய யுத்தம் இந்த கடற்பகுதியில் ஏற்படலாம் என்று எச்சரிக்கின்றார்கள் போரியல் ஆய்வாளர்கள். 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அமெரிக்காவின் யுத்த கப்பல் தென்சீன கடல் வழியாக பயணம் ஒன்றை மேற்கொள்ள முற்பட்ட போது சீனாவின் கடற்கலங்கள் அதை இடைமறித்து திசை திருப்பிய சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது. அதேபோன்று 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அமெரிக்க கடற்படையின் 2 டிஸ்ட்ராயர்ஸ் கடற்கலங்கள் தென்சீன கடலுக்குள், குறிப்பாக தென்சீன கடலில் சீனா அமைத்து வருகின்ற தீவு ஒன்றிற்கு சொந்தமான 12 கடல் மைல்கள் எல்லைக்கு உள்ளே பயணம் ஒன்றை மேற்கொண்ட போது சீனாவின் போர்க்கப்பல் ஒன்று அமெரிக்க கப்பலுக்கு நெருக்கமாக வந்து அமெரிக்காவின் கப்பலை எச்சரித்த சம்பவமும் நடைபெற்றிருந்தது. DDG-88 USS பிரேபல் என்ற போர்க்கப்பலுக்கு வெறும் 16 யார் தொலைவில் வந்த சீன யுத்த கப்பல் அமெரிக்க கப்பலுக்கு எச்சரிக்கை விடுத்த காட்சி புகைப்படமாக வெளியாகி ஒரு பாரிய யுத்தம் மயிரிழையில் தவிர்க்கப்பட்டிருந்ததை வெளிப்படுத்தியிருந்தது. தென்சீன கடலில்
சீனாவின் ஆளுகைக்குட்பட்டதாக சீனா சொந்தம் கொண்டாடுகின்ற கடல் பிரதேசத்தினுள் தொடர்ந்தும் தமது யுத்த கப்பல்களை அனுப்பப் போவதாகவும் அங்கு போர்ப்பயிற்சிகளில் ஈடுபடப் போவதாகவும் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் கூறி வருகின்றன. பதிலுக்கு சீனாவும் தனது தீவுகளை காப்பாற்றுவதற்காகவும் தென்சீன கடலை முழுவதுமாக கட்டுப்படுத்துவதற்காகவும் பலவிதமான எத்தனங்களை மேற்கொண்டு வருகின்றது. சீனா தென்சீன கடலில் அமைத்து வருகின்ற தனது தீவுகளை விமானப்படை தளங்களாக, கடற்படை தளங்களாக, ஏவுகணை தளங்களாக அமைத்து வருவதாக ஏசியன் மேரிடைம் டிரான்ஸ்பரன்சி இனிஷியேட்டிவ் என்கின்ற அமைப்பு அறிவித்துள்ளது. அதற்கு ஆதாரமாக செய்மதி புகைப்படங்களையும் அது வெளியிட்டுள்ளது. அந்த செய்மதி புகைப்படங்கள் சீனா எப்படியான படை கட்டுமானங்களை தென்சீன கடலில் உருவாக்கி வருகின்றது என்கின்ற செய்தியை உலகிற்கு வெளிப்படுத்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றன. அது மாத்திரமல்லாது சீனா சொந்தம் கொண்டாடும் கடற்பிராந்தியத்தின் வான் பரப்பை பூரணமாக கட்டுப்படுத்தும் நோக்கில் ஒரு மேரிடைம் ஏர் டிஃபென்ஸ் ஜோனை சீனா ரகசியமாக உருவாக்கி வருவதாகவும் போரியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அத்தோடு சீனா அண்மை காலமாக மிக பிரமாண்டமான கப்பல் படையை உருவாக்கி வருவதாகவும் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் மற்றும் கார்னகே என்டவுன்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் போன்ற நிறுவனங்களின் வல்லுநர்கள் சீனாவின் ஷிப் பில்டிங் புரோகிராம் பற்றி ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது 2014 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரையிலான 4 ஆண்டுகளில் சீனா அமைத்துள்ள கடற்கரங்களின் தொகை என்பது ஒட்டுமொத்தமாக பிரித்தானியா, இந்தியா, ஜெர்மன், ஸ்பெயின் போன்ற நாடுகளின் கடற்படையினர் அந்த காலப்பகுதியில் நிர்மாணித்த அத்தனை கடற்கலங்களையும் விட எண்ணிக்கையில் அதிகமானவை என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு சீனா தனது கடற்படையை மிக வேகமாக வலிமையாக்கி வருகின்றது. 2019 ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தனது தேசிய தினத்தின் போது சீன ராணுவம் காட்சிப்படுத்திய DF-100 என்கின்ற ஹைப்பர்சானிக் ரீஜனல் லெவல் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் ஏவுகணைகள் தென்சீன கடலில் அத்துமீறும் கலங்கள் மீது தாக்குதல் நடாத்தும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஏவுகணைகள் என்று கூறுகின்றார்கள் போரியல் வல்லுநர்கள். ஒலியை விட 5 மடங்கு வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஏவுகணைகளை ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் என்று அழைப்பார்கள். DF-100 என்கின்ற ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை சீனா உருவாக்கி குவித்து வருவதென்பது எப்படியான சவால் வந்தாலும் தென்சீன கடல் மீதான ஆக்கிரமிப்பை தான் கைவிடப் போவதில்லை என்கின்ற சீனாவின் உறுதியை, இருமாப்பை வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய போர் மேகம் ஆசியாவில் தென்சீன கடற்பரப்பில் உருவாகி வருகின்றது என்பது மாத்திரம் உறுதியாக தெரிகின்றது. 3ஆம் உலகப் போருக்கான ஒரு ட்ரிகராக, ஒரு தீப்பொறியாக தென்சீன கடல் அமைந்துவிட சாத்தியமுள்ளதாக போரியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள். இந்த இடத்தில் உங்களில் பலருக்கு சில கேள்விகள் எழலாம். அமெரிக்கா மீது சீனா தாக்குதல் நடாத்துமா? அந்த துணிவு சீனாவுக்கு இருக்கின்றதா? அப்படி தாக்குதல் நடாத்தி அமெரிக்காவை சீனாவினால் வெற்றி பெற முடியுமா? அமெரிக்காவும் சீனாவும் முன்னர் எங்காவது சண்டை பிடித்திருக்கின்றனவா? இந்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். உலக வல்லரசான அமெரிக்காவின் படை வீரர்களை சீன வீரர்கள் ஓட ஓட விரட்டிய ஒரு 2 அத்தியாயத்தையும் நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். மேற்குலக ஊடகங்கள் பேசுவதற்கு தயங்குகின்றதும் போரியலாளர்களால் மறைக்கப்பட்டு வருகின்றதுமான அந்த யுத்த களத்திற்கு அடுத்த வாரம் நாம் சென்று திரும்புவோம்.
உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் தமது 15வது வருட நிறைவை கொண்டாடும் சஹானா ஜுவல்லர்ஸ், வெம்ப்லி மற்றும் ஈஸ்டாம். உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலியின்றி சஹானா ஜுவல்லர்ஸில் பெற்றுக் கொள்ளுங்கள்.